ஆனால் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நல்ல எண்ணம் இருவார். நீ தாயா கேப்டன், லோடுமேன் சங்கம் நீங்கள் தான் கேப்டன், இன்னும் ஒரு 3000 கொடுத்தா ரவுண்டாக இருக்குமியா நினைப்பியே. இவ்வளோ இதுக்கு தாண்டா இவ்வளோ பேச்சு பேசினான்ட்டு எது பூரா எங்கள் அன்னைங்க அது குடிச்சு எச்சிப்பாலை குடிச்சு வளர்ந்தவன் தான் அண்ணா. அதனால தான் நீ அறிவு சார்ந்த விஷயங்களை யோசிச்சனால தான் உன் தம்பி அறிவு சார்ந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நன்றி அண்ணே. ஆம்பளையாலாம் காசு கொடுக்குறேன், பொம்பளையாள்கிட்ட காசு இல்லையாத்தா? ஓடி போய் வீட்டுக்கார சட்டையை அலசுவேன். டைம் இல்லையா? ஒரு சாங் பாடுவோமா? பம்பா பம்பா நதிக்கிற ஆனா இப்படி ஒரு பெட்டிக்காரன் நான் எங்கன்னு பார்க்கல. காது அறக்காத முண்டை ஏதாவது வரி அடிச்சு விடுறேன். நானு வந்த பூஜையில் அப்படித்தான். தொங்காசு இல்லப்பா அண்ணே, நீ என்ன வீட்டுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இரு. தொங்காசு அப்படி சொல்லக்கூடாது. இப்போ மாத்திட்டேன். கப்பலிங் கிடையாது, லப்பட்டப்பா லப்பட்டப்பா. ஒன்று கிளப்பி விட்டு போயிடுறேன். இவங்க பள்ளிக்கூட வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி, அவ்வளோதான். ஒரு வயசான பெட்டிக்கார். நான் வந்து நாடகத்துக்கு வந்து 21 வருஷம் ஆச்சு. அப்போ வந்த புதுசில் இவருப்பா உருளி வீரப்பெண்ணு ஒரு பெட்டிக்கார் இருந்தார். நான் டான்ஸ் கையை பிடிச்சிக்கிட்டு அவர்கிட்ட பாட்டு பாடினேன். இருடா முண்டை சொல்ல தெரியாதா? சொல்ல தெரியாம தானே யோசிச்சுக்கிட்டு என்ன வாட்டு மைத்த புடுங்கின வாட்டுலாம் சொல்லக்கூடாது தம்பி. சோழநாத்துக்களை விட்டுக்கிட்டு பேக் சாட்டு அடிப்பேன். குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. அவர் வயசானவர், பாட்டு தெரியல. அவர் பிடிச்சிட்டாரு அவர் பாணியில. குருவாயூரப்பா திருவர் தருவாய் நீ அப்பாண்டார். நான் சொன்னேன் தாத்தா அந்த பாட்டுல ஏ பாடுறான் கோத்தா குருவாயூரப்பா நான் கொண்ட அவரு குருவாயூரப்பா. ஆனா இன்னைக்கு எந்த பழைய பாடல்கள் புது பாட்டு பாடினாலும் அவன் நோக்கத்துக்கு அடிச்சு விடுவேன். வாழ்த்துக்கள் தம்பி. எந்த பாட்டு பாடினேன் பாடு? இப்போ என்ன பாட்டு பாடினேன்? அம்பா அம்பான்னு அடிச்சேன் வாயில. இவன் எதுக்குள்ள இருந்து வரேன்? கீரி புள்ள பயலுகடா கொடூரமா. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஏ பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மாலைகளை போட்டுக்கிட்டு வாரா. நாங்க மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டன பக்கத்தான போறோம். ஏ பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். கார்த்திகை மாதத்தில வாரா. நாங்க கார்த்திகை மாதத்தில வாரோம். கார்த்திகை மாதத்தில வாரா. நாங்க நிம்மதியா வாழத்தான போறோம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். கொல்லிமலை ராணிமலை கரகுமலை அஞ்சுமலை. கொல்லிமலை ராணிமலை விறகுமலை அஞ்சுமலை. கொல்லிமலை கொல்லிமலை ராணிமலை ராணிமலை கரகுமலை விறகுமலை அஞ்சுமலை. அஞ்சுமலை. அஞ்சு மலம் பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. ஏ அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம். ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா ஓம் சாமியே. சரணம் ஐயப்பா. உண்மையிலேயே முருகனுக்கும் ஐயப்பனுக்கும் மாலை வரக்கூடிய உறவுகள்லாம் இங்கே இருப்பிய. எங்கள் ஆத்தா வந்து பூராமே ஓம் சக்தி. டிரைவர்லாம் நான் சொல்லவே மாட்டேன், என் வாய் பலிக்கும். அப்படி சொல்லித்தேன் 11 வண்டியை சாய்ச்சி விட்டு பூரா டிங்கர் வேலை பார்த்துக்கிட்டுறாங்க. வேணாம். ஓம் சக்தி பா இருப்பா தம்பி. நீ ரொம்ப ஆர்வமாக இருக்க. நீ பப்புன்னு போடுவேன் தெருவுறேன் தம்பி. இடியப்பம் இந்த கப்ளிங் ஓஸு டொங்காஸெல்லாம் வந்து விட்டுறணும். நீங்கள்லாம் படிக்கணும். வாய்ப்புள்ள ராசா. நீ ஒரு ஆள் ஊரை கெடுத்துருவ,
நோனி அத்தே தாமரை திம்மநாதபுரம் இந்த மண்ணில் பிறந்து ராஜ நடிகர் எங்கள் அண்ணே தாமரை செல்வ அண்ணே. நான் வந்த புதுசிலே எங்கள் மணிவாத்தியார் அரங்கேற்றதுக்கு அப்புறம் என்னை நாடகத்துக்கு அழைத்து சென்று எங்கள் அண்ணே இந்த மண்ணின் மைந்தன் ராஜ நடிகர் தாமரை செல்வன் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. வெள்ளைய சேவலை எடுத்து வாடி பாடுனா நீ வெள்ளைய சேவல் எடுத்தணும் வெள்ளையம்மா மாதிரி பாடுறா. வெள்ளையம்மா மாதிரியா? நீ ஒன்னே மாதிரியே பாட முடியல, சுமுட்டி முண்டை. எங்கள் அண்ணே தாமரை செல்வன் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலே எத்தனை நாடகங்கள் இருந்தாலும் இப்போ வள்ளிதர்ம நாடகம் 4 சினிமா பாட்டை பாடலாம், தர்க்கத்தை பேசலாம், பொது அறிவுகளை பேசலாம். ஆனால் உயிரை கொடுத்து கத்தக்கூடிய ஒரே நாடகம் என்றால் வெள்ளையனை வெளியேறு என்று வீரமுழக்கமிட்ட வீரமண்டிய கட்டபொம்மன் நாடகம் தான். காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்கயா வாங்கயா. காக்கி சட்டை பொட்ட மச்சான் கனவு செய்ய கனவச்சான். காக்கி சட்டை பொட்ட மச்சான் கதம செய்ய வந்த மச்சான். ஒரு வரிதான் தெரியும், பேசாம இரு. அவ்வளவுதான், விட்டு விட்டா ஓடிக்கிட்டே இருப்பேன். ஐயா வணக்கம்யா. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஐயா ஏட்டையா தானே ஐயா, இவர் மேல ஒரு கணேஷ் போல கேஸ் போடலாமையா? ஹலோ ஹலோ விழா கமிட்டி பூமி அவர் பேசாம இருக்க சொல்லு. பேசாம இருப்ப, நீ எடுத்து கொடுத்துட்டே இருக்கு என்ன? இப்போ நான் சும்பா வந்தேன் அந்த டைலாக்கு ஒருத்தர் உள்ள இருக்கேன், அதை எதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காப்புல. உண்மையிலேயே காவல்துறை பேசாம இருப்பா. நான் வந்து ஒரு ரேஸ் மாடு மாதிரி திருப்பி விட்டேன்னா வெதரில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் என்ன ப்ரோ அங்கேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. இது சில ஊரில் அப்படித்தான் தண்ணியை போட்டு அண்ணே அண்ணே எங்கள் அண்ணன் தான் சொல்லுவார். எப்போ போதும்ப்பா, அவர் ஒரு ஆள் தான் சொன்னார். எங்கள் அண்ணன் சும்மாரு கோவக்காரன் உன்னை பார்க்கும் போது வண்டி கட்டி வருவாங்க. உட்கார அண்ணே, அது நம்ம தம்பி தான். தம்பி பேசாதப்பா, பேசாமல் பேசாததுக்கு பேசாமல் மண்ணெண்ணை குண்டை மேலே எரிஞ்சிடுறியா? காசை கொடு வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா சில ஊரில் இதெல்லாம் நடக்க முடியும், லேசு கிடையாது. கோமாளி வந்துட்டேன்ட்டே ஒருத்தர் முன்னாடி வந்துட்டு போன்ட்டேன், கூத்தியில் ஆட வந்துட்டேன். அம்மா ஆடத்தே வந்துட்டு என்ன செய்ய போகிறேன்? இப்படி கேட்ட அந்த நாடகம் விளங்குமா? ரசிகன் இல்லாத கலை அழகுபடாது. நடிகனை நடிக்க விட்டு ரசித்து விட்டு செல்ல வேணும். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், அதே மாதிரி அன்றைக்கு என்னைய சொல்லலைங்கய்யா. நீங்கள் எந்த ஊர் நாடகத்துக்கு போங்க, எந்த நடிகரை கூட பாருங்கள், அந்தந்த நடிகர்கள் என்ன நடிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட என்ன திறமை இருக்கோ அதை மட்டும் பார்த்து விட்டு அந்த நடிகனை அன்றைய தினம் வாழ்த்தி விட்டு செல்ல வேண்டாம். என்னைய பார்த்துட்டு அந்த பப்புனு மாதிரி கிடையாது, இவனை பார்த்துட்டு பெட்டிக்கார அவர் மாதிரி கிடையாதுலாம் கிடையாது. அவன் தான், நான் தான். யூடியூப் எடுக்கிற 3 பேரும் நீங்கள் தான். என்ன சொல்லாட்டா காலைல 2000 மூணு சேர்த்து கேட்பாங்க, அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ ஐயப்பன் முருகன் யாரு? சிவனுடைய மகன் தான் ஐயப்பன். முருகன் புலிப்பால் கொண்டு வந்த புலி வண்ணனே. அப்ப எல்லாம் பஜனை பாடும் போது எனக்கு தெரிஞ்ச பெரியவெல்லாம் பாடுவாங்க. சேக்கனேஜா சேக்கனேஜா வெள்ளிக்கிழமை பஜனைக்கு வாயா ஜாமி வா, உனக்கு வெள்ளி ரதா வாங்கி தரேன் வாயா ஜாமி. அப்படி வெள்ளிக்கிழமை பஜனையில் உனக்கு வெள்ளி ரதா. அதெல்லாம் அப்ப பண்ணாங்க. இப்ப ஆளாளுக்கு மட்டும் போடுறேன். வெளுக்கம்ப தூக்கிக்கிட்டு வா முருகா, மயிலையும் செத்து தானே குட்டி வா முருகா. வேலுட்ட குத்தி புரிய அவனை பாட சொல்றான். பாட்டு பூரா அப்படி ஆகி போச்சு. அதே மாதிரி பொம்பளையாள் ஊரா உங்க மேடம் நீ போட்ட ஆட்டம்தான் பூரா இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் உன் புகழ்தான் பரவுதா. இங்கே யாரும் ஓம் சக்தி போடுவீங்களாத்தா? போடுங்க. நான் தப்பாக சொல்லலை, நாங்களும் பரம்பரை கோடாங்கி தப்பாக சொல்லலை. நீங்கள் செய்கிற விஷயந்தான் தப்புன்னு சொல்கிறேன். ஓம் சக்தி ஆத்தா இங்கேருந்து உங்களுக்கு ஃபோன் அடிச்சு அந்த வர்ற 102 பொம்பளை ஆளுங்களாம் ஆடிக்கிட்டே வாங்கடி, ஏன் பாட்டை போட்டு ஆடாதீங்க, கட்டிப்பிடியா பாட்டை போட்டு ஆடிட்டு வாங்கடி சொல்லிச்சாக்க கோடாங்கி பயலுகடா. அண்ணே உண்மைதானே?
ஒரு பொம்பளைலாம் ஆடி இருக்கு, இந்த தண்டி பொம்பளை. அந்த பொம்பளை ஆடுது, ஆசைய காத்துல தூது விட்டு இவர் கீராட்டுட்டே போய் ஆடுது, தூது விட்டு. அவன் பார்க்குறேன், தூதே இங்கேதான் இருக்கும் போல அப்படின்ட்டு ஆக்சிலேட்டர் தெரியாம அதுல போன வந்து அவன் எங்க சங்கத்துல ஏது காசு? நான் எந்த சங்கத்தில் இல்லையாப்பா, நான் ஏழை மக்கள் சங்கத்தில் இருக்கேன். உறுப்பினர் காசா? மண்டபம் கட்டியிருக்கேன். ஆமா, கல்யாண மண்டபம். தம்பி என்னாச்சு? ஏன் ஏன் இந்த நிலைமை? உங்க அப்பா நிலைமை என்னடா யோசிச்சியாடா? என்னடா சங்கம்? உனக்கு நீ சங்கம், எனக்கு நீ சங்கம். அவன் சங்கம் வைத்திருக்கேன். சங்கமா? என்னுடைய அன்பாலயத்துக்காக அப்படி சொல்லு. முட்டனாக்காடா என் தம்பி ஒரு காலத்துல இருப்பேன், அவனை பார்க்க ஓடியாருவாங்க. துத்தினத்தான் சின்ன கவுண்டரு பயலு கேட்டா. அவன் காலையில இருந்து தெரியும். அப்பத்தேங்க 200 எந்த கண்டாலிமையை எடுத்தேன்னு கேட்பேன். என் தம்பிதான். என்னுடைய தம்பிகள் எல்லாம் ஐயா போதை அடிங்க, ஏதாவது விசேஷத்துக்கு அடிக்கணும். எனி டைமும் போதையா இருந்தீங்கன்னா நீ போற பாதை மாறிக்கிறான். போதையோட இருந்தா பாதை மாறிடும். அதே உண்மை தம்பி. அடுத்த வருஷம் நான் வரும்போது இந்த ஏரியாவில் உன்னை கவுன்சிலராக பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்களா அந்த ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து நைட்டு பூரா பார்ட்டி வைப்பேன் மாப்பிள்ளைக்கு. மாப்பிள்ளை நைட்டு பூரா பீரு சரக்கெல்லாம் அடித்து செவந்து போய், நான் ஒன்றும் சொல்லப்பா, நான் சொல்லவே இல்லையே. இந்த கொடை உடைக்க போய் ரோட்டு மேல இருக்கக்கூடிய, ரோட்டு மேல இல்லப்பா, ரோட்டு மேல நிற்கக்கூடிய உறவுகள் கொஞ்சம் அந்த தாரை விட்டுட்டு மண்ணில் நிற்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். கீழே இறங்கி வாங்கப்பு, நல்லா இருப்பீங்க, கீழே இறங்கி வாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். கம்பெனி தீப்பெட்டி அட்டையா சாதா தீப்பெட்டியா? நான் எனக்கு ஆகாது, கம்பெனி தான். அண்ணே இருண்ணே. எம் செஞ்சடைநாதபுரம் வீர விளையாட்டு கழக செயலாளர் பி ஜெயக்குமார் மெடிக்கல் ரசிகர் சார்பாக ரூபாய் 501 நீங்க கொடுத்துட்டு அவர் கொடுக்கல. அண்ணன் அண்ணன் தம்பி பயலு கேட்டா. ஆடு வச்சிருந்தேன் தம்பி. இந்த நக்கல் எந்த காலத்துல ஆடு சென்னைக்கு போற மாதிரி கத்துச்சு? நம்ம எல்லாம் சொல்றோம், ஆடு மாடு வளர்ப்பதில் மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கிறது. எல்லாத்தையும் சொல்றேன், எல்லாருமே வச்சிருக்காங்க. மனிதனால் உழைத்து வாழ முடியாட்டால் அந்த வாயிலா ஜீவனை வெயிலிலும் மலையிலும் பத்தக்கூடிய உறவுகளை அந்த வாயிலா ஜீவனை கஞ்சி ஊத்தி காப்பாற்றும். ஆடு மாடு வளர்ப்பது புனிதமான சாங். ஸ்டார்டிங் இந்த மிமிக்ரி பண்றதுல மயில்சாமி மாதிரி பண்ணக்கூடாது. உள்ளதே பாட மாட்டேன், மிமிக்ரி பண்ணிக்கிறான். போ என்ன உங்க பத்தா விட்டு போ. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1500 செம்பரி ஆடு வாங்கி வச்சிருந்தேன். மேய்க்கிறதுக்கு ஆளு கிடைக்கலன்னு தூத்துக்குடிக்கு அங்கிட்டு ஒரு குடும்பத்தையே குண்டு தூக்கா தூக்கிட்டு வந்து ஆடு மேய்க்க போட்டு வச்சிருந்தேன். வருஷத்துக்கு 3 லட்சம் குத்தைக்கு பேச்சு வச்சிருந்தேன். 10 ஏக்கர் நில வச்சிருந்தேன். இம்புட்டும் பத்தாதுன்னு பிறநாளிலிருந்து அருப்புக்கோட்டை போற பைபாஸில் இடம் மாசம் மாசம் கிருன்னு ரியல் எஸ்டேட்ல ஏற்றி விடுறாங்கன்னு ஒரு 5 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை அசந்து படுத்துட்டா விடிய காலம் படக்குன்னு சென்றிங்க போட்டு ஒரு வீட்டை கிளப்பினாலும் கிளப்பி விடுவாங்க. நாளைக்கு பாஞ்சுக்கிட்டு தெரியணும்னு ஒரு வெள்ளைக்கல் முண்டுக்கல்லை சுற்றி ஊண்டி நம்ம பேர் இன்சியில் போட்டு பெயிண்ட் அடித்து இலவட்ட பயில இங்கே செக்யூரிட்டியாக போட்டா அவன் பாட்டுக்கு பொம்பளைகிட்ட வீடியோ கால் பேசிக்கிட்டே இடத்த வெத்துக்கிட்டு போய் கப்ளிங்க போட்டு அடிச்சுக்கிட்டு ஒரு 85 வயசு கிழவனை செக்யூரிட்டியாக போட்டு வச்சுருந்தேன். ஒருவேளை ரியல் எஸ்டேட்டில் பத்திரம் போட முடியாமல் படக்கு படக்கு நிப்பாட்டுறாங்கன்னு
நகை கிருன்னு 1,00,000க்கு மேலே தாண்டிருச்சுன்னு ஒரு 100 ரூபாய் நகையை வாங்கி வச்சிருந்தேன். சொத்து பத்தெல்லாம் அதிகமாக இருக்கு. வீட்டுக்கு போய் நிம்மதியாக போனால் பொண்டாட்டி தொட விட மாட்டா. திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் விரதம் உண்டா.